இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா அம்மன் தாய் அவர்களை பத்தி பேச போறோம். அம்மன் தாய்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருதா வரலையான்னு தெரியல. ஜல்லிக்கட்டு நாயகி அப்படின்னு சொன்னாலும் ஞாபகம் வருதா, இல்ல பிக் பாஸ் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அந்த பச்சவந்தியை பத்தி தான் பேச போறோம். ஜூலி அதை பத்தி தான் பேச போறோம். பச்சவந்தி அது எப்போ எப்படி மாறும்னே தெரியாது. அந்த பிராணி இந்த பிராணியும் அதே மாதிரி தான். எப்போ எப்படி மாறும்னே தெரியாது. இது ஜல்லிக்கட்டுல போராடிச்சான். போராடலாம் இல்ல, அங்க நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் நல்லா போராடினாங்க. ஒற்றுமையா இருந்து போராடினாங்க. இதை யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து விட்டு ஃபேமஸ் ஆக்குனாங்க. அந்த ஃபேமஸை, அந்த பிரபலத்தை யூஸ் பண்ணி பிக் பாஸ் உள்ள போச்சு. பிக் பாஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இது எப்படியாப்பட்ட ஆளு, இதோட கேரக்டர் என்ன, இதோட சுபாவம் என்ன, இது எல்லாமே பிக் பாஸ்ல பச்சையா தெரிஞ்சிச்சு. இது ஒரு பச்சோந்தி அப்படின்றது. இந்த பச்சோந்தி வெளியே வந்துட்டு பேருக்கு எடுத்துட்டு வெளியே வந்து அழுது புரண்டு அப்படி இப்படின்னு பண்ணி வீடியோ போட்டு, நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லி வீடியோ போட்டு சரி போனா போதுன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போற வர வம்பெல்லாம் வாங்கி வச்சுன்னு இருந்தது. இதோட முழு இதுவும் பார்த்தலாம். இது எங்க இருந்து வந்தது, இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. இப்ப விஜய் எதிர்க்கிறதுக்கான, தளபதி விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத, இது ஜல்லிக்கட்டுல போராடும் போதே எனக்கு திமுக, அது திமுக கட்சியை சார்ந்த குடும்பத்தோட பெண்ணு, திமுக கட்சியில இருக்கிறவங்களோட பெண். அது அது எனக்கு அதிமுகல இருந்து மிரட்டல் வருது, எனக்கு உயிருக்கே ஆபத்து அப்படி இப்படின்லாம் அந்த டைம்ல சொல்லிட்டு இருந்தது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்ச உடனேயும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போய் கலைஞர் டிவியில் ஐக்கியமாச்சு. இந்த பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்த உடனேயும் எல்லாருக்கும் விஜய் டிவியில் தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த விஜய் டிவியே வேணாம்னு சொல்லி தூக்கி அடிச்சுட்டு அப்புறம் இது போய் கலைஞர் டிவியில் சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் ஷோ பண்ணிட்டு இருந்தது. அதுல இருந்து அப்படியே அம்மன் தாயின்னு ஒரு படம், இந்த படம்லாம் நடிச்சு, அதாவது நடிக்க தெரியாத அந்த கோணவாயை வச்சுக்கின்னு, கோணவாய் தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்குதுன்னு தெரியும். இப்படி கோணிக்கின்னு பேசுறதுலாம் யார் பேசுவாங்கன்னு தெரியும். உங்களுக்கு நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது ஒரு குடும்பத்துக்குரிய ட்ரேட்மார்க் அந்த வாயின்றது. அந்த மாரி இது வாயை வச்சுக்கின்னு இப்படி பேசி உட்காந்துருக்குது. தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ஒரு 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 தகுதி இருக்குது, ஒரு தராதாரம் இருக்குது? நீ எல்லாம் ரெண்டு ரெண்டு வருஷம் 3 வருஷம், மிஞ்சி போனா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேம் ஆயிட்டு உனக்கு கிடைச்ச பேரை காப்பாத்தி வச்சுக்க தெரியல. காப்பாத்தி வச்சுக்க தெரியல, உனக்கு அவக்குரிய இடத்தையே இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்க கூடாது. நீ இந்த சமூகத்திலேயே ஒரு 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 அதாவது இங்கேயும் பேசுவ அங்கேயும் பேசுவ, அரசியல் கட்சி கூட கொஞ்சம் இதுவா இருக்கும். அதோட மோசமான பிறவி உன் பிறவிலாம். நீ தளபதியை பார்த்து சொல்ற 50 500 ஆக்கிடாதீங்கன்ட்டு. நீ எவ்வளவு வாங்கின? உனக்கு 200 ரூபாய் தான் கொடுத்துருப்பாங்க. 200 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி பேசு. எதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுற? அதுவும் இல்லாத தளபதி அந்த ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு, என்ன தொடுறதா இருந்தா என்ன தொடுங்க, என் தொண்டர்களை தொடாதீங்க, என் மக்களை, என் ரசிகர்கள் தொடாதீங்க, நான் வீட்டில தான் இருப்பேன், பனையூர்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே இந்த அம்மா சொல்றாங்களாம். அதாவது புளிய பார்த்து பூனை சூடு போட்டுச்சு அந்த மாதிரி கதையா இந்த அம்மாவை யார் தான் இப்போ கூப்பிட்டாங்கன்னு தெரியல. நடுவுல இந்த வர்க்கீஸ் வந்தாவோ நம்ம சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த அம்மா வாயை கொடுத்து இப்போ வாங்கி கட்டின்னு இருக்குது. இதுல தாவேகா தொண்டர்கள் அவரை கொதறாங்களாம். உன் வாயை வச்சுக்கின்னு கம்முன்னு இருந்தா உன்னை ஏன் கொதறாங்க? உன் வேலையை நீ பாரு. அங்க படம் நடிச்சு ஓடலை. இப்ப யாராவது பெரிய ஆளை நம்ம எதிர்த்தா நம்ம அவங்க நம்ம மேல அட்டென்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த வேலையை பார்த்துன்னுக்கிற. நீ ஆனா கண்டிப்பா எங்கேயோ வாங்கி கட்டின்னு போற, அது மட்டும் தெரிஞ்சிச்சு. உன் வாய் அடக்கிறது ஜூலி ரொம்ப நல்லது. பெண்களை மதிக்கலாம், ஆனா இந்த மாதிரி பெண்களை மதிக்க கூடாது. தளபதியை பொறுத்தவரையிலும் அதிமுகல ஜெயலலிதா அம்மா எப்படி மகளிர் பேரவை வச்சிருந்தாங்க, மகளிர் அணி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரிதான் இனிமேல் தளபதி அவர்கள் மகளிர் அணியை ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான நிலையில வச்சிருந்தாதான் இந்த மாரி சாக்கடையெல்லாம் அகற்றுறதுக்கோ இல்ல அதுங்கெல்லாம் எதிர்த்து வரும்போது நம்ம போராடுறதுக்கோ நல்லா இருக்கும். ஏன்னா அதிமுகவை யாராவது ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மகளிர் அணி தான் முதல்ல வாய்ஸ் வரும். போராட்டம்னாவே முதல்ல மகளிர் அணி தான். இந்த மாதிரி நமக்கு மகளிர் அணியை ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த லூஸ் எல்லாம் பேசுறது. இது இன்னொன்னு திமுகல போய் ஜாயின் பண்ணிட்டு அது ஒண்ணு கொஞ்ச நாள் இது பண்ணிருந்துச்சு. அதோட கொட்டத்தை அடக்கி விட்டாங்க. அந்த மாதிரி இதோட கொட்டத்தையும் அடக்கணும். அதுக்கு நம்ம மகளிர் அணியை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.